வணக்க மக்களே, மாம்பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். நீங்க மாம்பழம் கிடைக்கக்கூடிய சீசன்ல தினமும் ஒரு மாம்பழம் அப்படின்ற அளவுல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா 2 விட்டமின்கள் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். ஸோ இந்த 2 விட்டமின்கள் உங்களுடைய உடலை வந்தடையும். எந்த 2 விட்டமின்கள் கேட்குறீங்களா? விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ. இந்த 2 விட்டமின்கள் உங்களுக்கு கிடைக்கும். பல பேர் மாம்பழத்தை முழுவதுமாக சாப்பிடாமல் தோல் பகுதியை தூரம் எரிஞ்சிருவாங்க. மாம்பழத்துடைய மேல் தோல் பகுதியில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கு. அதுக்காக வெறும் தோலை மட்டுமே நீங்க சாப்பிடக்கூடாது, பழத்தையும் நீங்க சேர்த்து சாப்பிடணும். மனிதர்களுடைய உடலுக்கு அதிக முக்கிய தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே நம்ம சுவையாக சாப்பிடக்கூடிய இந்த மாம்பழத்தில் அதிகமாக இடம்பெற்றிருக்கு. மாம்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் நார்சத்து மிகுந்து இருக்கிறதெல்லாம் இது உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹை பிளட் ப்ரெஷர், அதை குறைக்கிறதோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைக்குது. மேலும் நிறைய மருத்துவ நன்மைகளை மாம்பழம் உங்களுக்கு தருதுங்க மக்களே. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் மேம்படும் நீங்கள் மாம்பழத்தை சாப்பிடும்போது. மாம்பழத்தை சாப்பிடுவதால செரிமானம் நமக்கு சீராக நடைபெறும். மாம்பழத்தில் அமிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான நொதிகள் இருக்கு. பெரிய உணவு மூலக்கூறுகள் எல்லாமே இந்த செரிமான நொதிகளால் தான் உடைக்கப்படுது. இதனால இது உங்களுடைய உடலால் எளிதில் ஜீரணிக்கப்படும். மேலும் மாம்பழத்தில் நீர் சத்து மற்றும் நார் சத்து அதிகம் இருக்கு. ஸோ ஃபைபர் இருக்கு, அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கு. ஸோ மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தடுக்க உதவும். வராமலும் தடுக்கும், உங்களுக்கு குணமும் படுத்தும். ஸோ மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்றதால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். ஒரு கப் மாம்பழத்தில் சுமார் 10% விட்டமின் ஏ இருக்கு. மேலும் இந்த மாம்பழத்தில் அதிக விட்டமின் சி, அதாவது விட்டமின் சி பார்த்தீங்கன்னா உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாமே இருக்கு. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்திற்கு இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தாக அந்த மாம்பழத்தில் இருக்கு. தாமிரம், ஃபோலேட், விட்டமின் இ மற்றும் பல்வேறு பி விட்டமின்களும் அதுக்கப்புறம் மாம்பழத்தில் காணப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரிதும் இது உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி பலவிதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்திக்கவும், சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் போன்ற பலவிதமான நோய்கள் உங்களை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. தோல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கும் போது. மாம்பழத்தில் சருமத்திற்கு ஏற்ற விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ சத்தெல்லாம் இருக்கு. இது ரெண்டுமே சரும ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான சத்துக்கள். மாம்பழங்களை நீங்கள் சாப்பிடுவதால முகத்தில் இருக்கக்கூடிய அடைப்பட்ட தொலைகள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய தோல்ல எண்ணெய் உற்பத்தியை குறைக்க உதவும். மாம்பழம் சாப்பிடுவதால வயதான செயல்முறையை உங்களுக்கு மெதுவாக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய சருமங்கள் சுருக்கமாக தடுக்கும், இளமையோட நீங்க இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனாலதான் உங்களுடைய ஏஜ் நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்காக மாறுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. இதயம் ஆரோக்கியம் பெறும் நீங்க மாம்பழத்தை எடுத்துக்கும் போது மக்களே. மாம்பழத்தில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. நார்சத்து, பொட்டாசியம் மற்றும் விட்டமின்கள் இந்த மாம்பழத்தில் அதிகமாக இருக்கிறதால இதய பகுதிகளில் இருக்கக்கூடிய தமனிகளில் திறந்து வைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கு மற்றும் இதய நோயோடைய அபாயத்தை குறைக்குது. பாலிஃபினால்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் தொற்று எதிர்ப்பு போன்ற பண்புகள் எல்லாம் மாதுளம்பழத்தில் இருக்கு. எனவே மாம்பழத்திற்கு இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதெல்லாம். ஸோ இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழங்களை அளவோடு உட்கொள்ளும் போது எடை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. மாம்பழத்துடைய தோல்ல கொழுப்பை கரைக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கு. மாம்பழத்தினுடைய சதை பகுதியில் நார் சத்துக்கள் அதிகம் இருக்கு. எனவே நார் சத்து உங்களுக்கு நிறைவான ஒரு உணவை தரும். அதாவது நீங்கள் மாம்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீல் இருக்கிறத மற்ற வகையான கண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வெயிட் போட மாட்டீங்க. நார் சத்து நிறைந்த பழங்கள் அல்லது காய்கறிகளை நீங்கள் உட்கொள்ளும் போது நீண்ட நேரம் அதிகம் உங்களுக்கு பசி எடுக்காத ஒரு உணர்வு இருக்கும். எனவே இதனாலேயே நீங்கள் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடாம தவிர்க்கலாம். பலவிதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் தொடர்ந்து மாம்பழத்தை எடுத்துக்கோங்க மக்களே. இந்த மருத்துவ நன்மைகள்லாம் நீங்கள் பெறணும் அப்படின்னா மாம்பழத்தை தொடர்ந்து இப்போ சீசன் வரப்போகுது, மாம்பழத்தோட சீசன் வரப்போகுது. ஸோ மாம்பழம் சீசனில் விட்டுட்டா நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த சீசன்லேயே உங்களால் மாதுளம் பழத்தை எந்த அளவுக்கு உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி அளவோட சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி அளவோட நீங்கள் மாம்பழத்தை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த மருத்துவ பலன்களை பெற்று நலமோட வாழுங்க. நன்றி மக்களே.